கனி போல காத்துக்கொள்ளு. அருரூபமலையை தியானிக்கும் வேலை மனம் அங்கு செல்லுதே நாதா. நல்ல கைதட்டி. ஓ மறுரூபமலையை மனம் அங்கு செல்லுதே நாதா. அந்த மங்கா அபிஷேகம் வந்திறங்க வேண்டும். அந்த மங்கா அபிஷேகம் வந்திறங்க வேண்டுமே. உள்ளத்தை கொள்ளை கொண்ட நாதா. எனக்கு ஒரு சுரமண்டலக்காரன் தேவை. அந்த சுரமண்டலக்காரன் இருந்தால் அந்நிய தேசத்துல கட்டி வைக்கப்பட்டிருக்கிற அந்த தண்ணீரை கட்ட வைக்கும்படி நான் உதவி செய்ய. கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். தாவீதின் கூடாரம் ஆண்டவரே, சபையுமை நோக்கி பார்க்கிறது. ஆண்டவரே, சபையாய் கடந்து வந்திருக்கிறோம், ஊழியராய் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உங்க நாமத்தை உயர்த்த ஆராதிப்பவர்களாய் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு உங்களுடைய நாமம் மகிமைப்படும்படியாக என் தேவன் நான் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர், நான் அல்பாவும் ஓமேகாவுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர், எங்கள் மத்தியில நீர் உலாவ வேண்டும் என்று சொல்லி, எங்க மத்தியில நீர் அசைவாட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உங்க நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய பிரசன்னம் இறங்கி இருக்கட்டும். ஆண்டவரே, நீர் சொல்லி இருக்கிறீரே, என்னை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் நான் வருவேன் என்று சொன்னீரே, நான் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களே. இன்றைக்கு இயேசுவுக்கே ஆராதனை என்ற இந்த ஆராதனை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உம்மிடத்தில் இந்த ஆராதனை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நடத்துகிற பாஸ்டர் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இசை கருவிகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பாடுகிற பாடலை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இசை கருவி வாசிக்கிற ஒவ்வொரு நபரை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றிலும் நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, எல்லாவற்றிலும் உம்முடைய அபிஷேகம் இறங்கி இருக்கட்டும், உம்முடைய பிரசன்னம் இறங்கி இருப்பதாக அப்படியே கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க, நீங்க வந்து ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
பள்ளத்தாக்கி நீலி புஷ்பம் இயேசுவே குமாரருக்குள் பிரியமானவரும் இயேசுவே என் பாவத்துக்காக நொறுக்கப்பட்டவரும் இயேசுவே உம்மை என் மனவாள நான் ஏற்றுக்கொண்டேனே என் பிரியமே என் ரூபவதி என்ன வேண்டும் சொல்லு இயேசு மனவாளனே இன்பமாது போதுமே அது சாய்ந்துறவாடும் வாழ்வு வேண்டுமே அதில் சாய்ந்துறவாடும் வாழ்வு வேண்டுமே வாழ்வே நீதானையா என் வாழ்வே நீதானையா என் வாழ்வே நீதானையா என் வாழ்வே நீதானையா என் இயேசுவே என் ஜீவனே என் ஜீவனின் பலனும் மாணவன் என் வாழ்க்கையின் ஒளிவிளக்கே நீர் போதுமே என் வாழ்வினிலே வாழ்வே நீதானையா என் வாழ்வே நீதானையா வாழ்வே நீதானையா என் வாழ்வே நீதானையா
சொல்ல யாரும் இல்லை. நான்கு திசையில் அலைந்தேன் திரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. உன்னதமானவர் மறைவினில் வந்தேன், உன்னதமானவர் மறைவினில் வந்தேன். நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே, நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. மாறிப்போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீதானையா. மாறிப்போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீதானையா. கிருபையின் மேலே கிருபையை தந்து, கிருபையின் மேலே கிருபையை தந்து, நிர்மூலமாகாமல் காத்தீரையா, நிர்மூலமாகாமல் காத்தீரையா. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா.
இந்த மாலை வேளையிலே ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறவங்க யாவரும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆராதிக்கிற ஜனத்துக்கு என்றைக்குமே வெட்கம் இல்லை. நீங்க அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? எங்க அம்மா மாருங்க கை தான் தெரியுது, ஐயா மாருங்க கை இன்னொரு கொஞ்சம் முறைச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் அடி கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். நம்ம அநேக நேரத்துல உற்சாகமா கைத்தட்டி நல்லா பாட்டு பாடி குதிச்சு ஆர்ப்பரிக்கிறோம், உண்மை. ஆனா இருதயம் ஆண்டவரோடு கூட கொஞ்சம் காதல் வார்த்தையை பேசணும். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கூட சேர்ந்து பாடுறீங்களா? என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். உங்க குரலை உயர்த்தி சொல்லணும். இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. இயேசு தேவா என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். அநேகர் இந்த வார்த்தையை என் கூட நீங்க சொல்றதுக்கு யோசிக்கிறீங்க. நம்ம உண்மையா இந்த உலகத்துல நேசிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்க முடியும்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இந்த வார்த்தையை நம்ம பல முறை கேட்டிருப்போம். ஆனா அந்த பாதையில நம்ம நடக்கும் போதுதான் எத்தனை உண்மை இல்லை இந்த வார்த்தை நமக்கு தோணுது. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஒரு முறை நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம்னா ஐயோ அவர் என்ன நேசிக்கிறது போல நேசிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா. ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். நீங்க கொஞ்சம் பாடுங்களேன். ஏற்றுக்கொள் ஆமென். ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உள்ளத்தை கொள்ளை கொண்ட நாதா உந்தன் பிள்ளை நான் உம்மை போல் மாற இன்னுமாய் உந்தன் மகிமையா என்னை நீரப்பும் நீரப்பும் நீரப்பும். உள்ளத்தை கொள்ளை கொண்ட நாதா உந்தன் பிள்ளை நான் உம்மை போல் மாற இன்னுமாய் உந்தன் மகிமையா என்னை நீரப்பும் நீரப்பும் நீரப்பும். இருதய ஆண்டவரோட இணையாம நம்ம எத்தனை பாட்டு பாடியும் வேஸ்ட். எத்தனை பேர் நம்புறீங்க? உண்மையா இல்லையா? ஆராதனை நடத்துகிறவர் எந்த அளவுக்கு முக்கியமோ ஆராதிக்கப்படுகிறவர் அந்த அளவுக்கு முக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்னால ஒண்ணும் இல்லை, எனக்கு பாட்டு பாட தெரியும், அவ்வளவுதான். நீங்க பாடும்போது அந்த பிரசன்னை இறங்கி வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. சேர்ந்து பாடலாமா?
உள்ளத்தை கொள்ளை கொண்ட நாதா, உந்தன் பிள்ளை நான் உம்மை போல் மாற, இன்னுமாய் உந்தன் மகிமையா என்னை நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். உள்ளத்தை கொள்ளை கொண்ட நாதா, உந்தன் பிள்ளை நான் உம்மை போல் மாற, இன்னுமாய் உந்தன் மகிமையா என்னை நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். அப்படியே கொஞ்சம் மயிலா கை தட்டி மறுரூபம் மலையை தியானிக்கும் வேலை மனம் அங்கு செல்லுதே நாதா. மறுரூப மலையை தியானிக்கும் வேலை மனம் அங்கு செல்லுதே நாதா. உந்தன் மங்கா அபிஷேகம் வந்திறங்க வேண்டும், உந்தன் மங்கா அபிஷேகம் வந்திறங்க வேண்டுமே. உள்ளத்தை கொள்ளை கொண்ட நாதா, உந்தன் பிள்ளை நான் உம்மை போல் மாற, இன்னுமாய் உந்தன் மகிமையா என்னை நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். இருமடங்காக அபிஷேகம் வேண்டி உந்தன் முகம் பார்க்கிறேன் நாதா. இருமடங்காக அபிஷேகம் வேண்டி உந்தன் முகம் பார்க்கிறேன் நாதா. அந்த எலியாவின் அபிஷேகம் வந்திறங்க வேண்டும், அந்த எலியாவின் அபிஷேகம் வந்திறங்க வேண்டும். உள்ளத்தை கொள்ளை கொண்ட நாதா, உந்தன் பிள்ளை நான் உம்மை போல் மாற, இன்னுமாய் உந்தன் மகிமையா என்னை நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். வானத்தை கிழித்து பின்மாறி மழையை எந்தன் மேலே ஊற்றிடும் நாதா. வானத்தை கிழித்து பின்மாறி மழையை எந்தன் மேலே ஊற்றிடும் நாதா. அந்த மேல் வீட்டின் அபிஷேகம் வந்திறங்க வேண்டும், அந்த மேல் வீட்டின் அபிஷேகம் வந்திறங்க வேண்டும். உள்ளத்தை கொள்ளை கொண்ட நாதா, உந்தன் பிள்ளை நான் உம்மை போல் மாற, இன்னுமாய் உந்தன் மகிமையா என்னை நிரப்பும் நிரப்பும் நிரப்பும், என்னை நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். ஹல்லேலூயா. உள்ளத்தை கொள்ளை கொண்ட நாதா, உந்தன் பிள்ளை நான் உம்மை போல் மாற, இன்னுமாய் உந்தன் மகிமையா என்னை நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். உள்ளத்தை கொள்ளை கொண்ட நாதா, உந்தன் பிள்ளை நான் உம்மை போல் மாற, இன்னுமாய் உந்தன் மகிமையா என்னை நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். மறுரூப மலையை தியானிக்கும் வேலை மனம் அங்கு செல்லுதே நாதா. கை தட்டி மறுரூப மலையை உந்தன் மங்கா அபிஷேகம் வந்திறங்க வேண்டும், உந்தன் மங்கா அபிஷேகம் வந்திறங்க வேண்டும். உள்ளத்தை கொள்ளை கொண்ட நாதா, உந்தன் பிள்ளை நான் உம்மை போல் மாற, இன்னுமாய் உந்தன் மகிமையா என்னை நிரப்பும் நிரப்பும் நிரப்பும், என்னை நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். உள்ளத்தை சூப்பர். ஆஹா. மறுரூப மலையை தியானிக்கும் வேலை மனம் அங்கு செல்லுதே நாதா. நல்லா கை தட்டி. ஓ மறுரூப மலையை மனம் அங்கு செல்லுதே நாதா. அந்த மங்கா அபிஷேகம் வந்திறங்க வேண்டும், அந்த மங்கா அபிஷேகம் வந்திறங்க வேண்டுமே. உள்ளத்தை கொள்ளை கொண்ட நாதா, உந்தன் பிள்ளை நான் உம்மை போல் மாற, இன்னுமாய் உந்தன் மகிமையா என்னை நிரப்பும் நிரப்பும் நிரப்பும், என்னை நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். ஹல்லேலூயா.
இந்த பாடல முதல் சரணம் மறுரூப மலையை தியானிக்கிற வேலையில எனக்கு என்னன்னா பாட்டை மனப்படமா ஒருத்தர் இருதயத்தில் வச்சுட்டோன்னு வச்சிங்களேன், பல நேரங்கள் அந்த வார்த்தை நமக்கு ஞாபகப்படுத்தும். ஒரு கஷ்டம் வரும்போது, துன்பம் வரும்போது, ஜப வேலையில, பிரசங்க நேரத்தில், மற்ற எல்லா நேரங்களும் அந்த பாட்டு வார்த்தை நம்மளை சும்மா விடாது, தூங்க விடாது, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கடையில் போய் நிற்கும் போது, வரும்போது, சமையல் செய்யும் போது, எல்லா நேரத்திலும் அந்த பாடல் வரி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் திரும்ப திரும்ப பாடி அந்த வார்த்தையை உங்க இருதயத்தில் வைக்கணும்னு நினைக்கிறேன். ரலிலே சொல்லுங்க பார்க்கலாம், பல்லாமா? 1 2 3 4. மறுரூப மலையை மனம் அங்கு செல்லுதே நாதா, அந்த மங்கா அபிஷேகம் வந்திறங்க வேண்டும், அந்த மங்கா அபிஷேகம் வந்திறங்க வேண்டுமே. உள்ளத்தை கொள்ளை கொண்ட நாதா, உந்தன் பிள்ளை நான் உம்மை போல் மாற, இன்னுமாய் உந்தன் மகிமையா என்னை நிரப்பும் நிரப்பும் நிரப்பும், என்னை நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். ஹல்லேலூயா. மறுரூப மலையை தியானிக்கும் வேலை மனம் அங்கு செல்லுதே நாதா, மறுரூப மலையை மனம் அங்கு செல்லுதே நாதா, அந்த மங்கா அபிஷேகம் வந்திறங்க வேண்டும், அந்த மங்கா அபிஷேகம் வந்திறங்க வேண்டும். உள்ளத்தை கைதட்டி கைதட்டி பாடுங்க பார்க்கலாம். ஓ உள்ளத்தை நான் உம்மை போல் மாற, இருமடங்காக அபிஷேகம் வேண்டி உந்தன் முகம் பார்க்கிறேன் நாதா, இருமடங்காக உந்தன் முகம் பார்க்கிறேன் நாதா, அந்த எலியாவின் அபிஷேகம் வந்திறங்க வேண்டும், வந்திறங்க வேண்டுமே. உள்ளத்தை கொள்ளை கொண்ட நாதா, உந்தன் பிள்ளை நான் உம்மை போல் மாற, இன்னுமாய் உந்தன் மகிமையா என்னை நிரப்பும் நிரப்பும். பல்லவி திரும்ப சேர்ந்து பாடலாமா? உள்ளத்தை கொள்ளை கொண்ட உந்தன் பிள்ளை நான் உம்மை போல் மாற, இன்னுமாய் என்னை நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 1:27 நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். என்னன்னா, கர்த்தர் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை ஆணும் பெண்ணுமாகவே சிருஷ்டித்தார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், ஒன்றும் ஒரு புது வசனம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் சண்டே கிளாஸ் பிள்ளைங்க கூட சொல்லுது. அது ஆங்கிலத்தில் படிக்கும்பொழுது God created the man with own image, தன்னுடைய சொந்த சாயலின்படி. ஆங்கிலத்தில் இருக்கிற வார்த்தையே ரொம்ப அழகா இருக்குது, இமேஜ்னு. சாயலின்படி மாத்திரம் கர்த்தர் நம்மை படைக்கவில்லை, அந்த அதிகாரத்தோடு கூட, அந்த அந்தஸ்தோடு கூட அதே விதமான ஸ்தானத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்கள நானா உச்சரிச்சு பாடுற பாடலின் வார்த்தைகளை கர்த்தர் கனப்படுத்துகிறார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. சாயல் எல்லாம் உண்மைதான், கண்ணு மூக்கு நாக்கு காலு முடி எல்லாம் ஆண்டவர் மாதிரி இருக்குது, ஆமா இல்லைன்னு சொல்ல. ஆனா அதே அந்தஸ்த, அதே கௌரவத்தை, அதே பேரை, அந்த நாமத்துக்கு சொன்னா என்ன வல்லமை இருக்குதோ அதே வல்லமையை கர்த்தர் நமக்குள்ளே கர்த்தர் வைத்துதான் கர்த்தர் படைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால இந்த இரண்டாவது சரணத்தை சேர்ந்து கைத்தட்டியா கூட பானா, இருமடங்காக பல்லாமா? 1 2 3 4. இருமடங்காக அபிஷேகம் வேண்டி உந்தன் முகம் பார்க்கிறேன் நாதா, இருமடங்காக அந்த எலியாவின் அபிஷேகம் வந்திறங்க வேண்டும், அந்த எலியாவின் அபிஷேகம் வந்திறங்க வேண்டுமே. உள்ளத்தை கொள்ளை கொண்ட நாதா, உந்தன் பிள்ளை நான் உம்மை போல் மாற, இன்னுமாய் உந்தன் மகிமையா என்னை நிரப்பும் நிரப்பும் நிரப்பும், என்னை நிரப்பும் நிரப்பும். சேர்ந்து பாட மாதிரி, என்னை நிரப்பும், ஆமென், என்னை நிரப்பும் நிரப்பும். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்களேன். நல்ல கரங்களை தட்டி, இந்த பக்கம் ஆண்கள் எல்லாம் நல்ல கைகளை தட்டி சத்தமா துதிப்போம், சாத்தான மிதிப்போம், இயேசுவின் நாமத்தினா, இயேசுவின் நாமத்தினா. சத்தமா துதிப்போம், சாத்தான மிதிப்போம், இயேசுவின் நாமத்தினா, இயேசுவின் நாமத்தினா, இயேசு நாமத்தினா,
இயேசு ரத்தத்தினா, இயேசு வார்த்தையினா, இயேசு கிருபையினா, இயேசு நாமத்தினா, இயேசு ரத்தத்தினா, இயேசு வார்த்தையினா, இயேசு கிருபையினா. ஆஹா ஆஹா ஹல்லேலூயா. ஓஹோ ஓஹோ ஹோசன்னா. ஆஹா ஆஹா ஹல்லேலூயா. ஓஹோ ஓஹோ ஹோசன்னா. மின்னலை போல் சாத்தான் கீழே விழுந்து போனானே. மின்னலை போல் சாத்தான் கீழே விழுந்து போனானே. விழுந்து போன சாத்தான் இனிமேல் எழும்ப முடியாது. விழுந்து போன சாத்தான் இனிமேல் எழும்ப முடியாது. கைதட்டி. விழுந்து போன சாத்தான் இனிமேல் எழும்ப முடியாது. விழுந்து போன சாத்தான் இனிமேல் எழும்ப முடியாது. அதனால மிதி 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 துதி 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 மிதி மிதி என்ன மிதி துதி துதி என்ன 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 துதி. ஹல்லேலூயா. கை தட்டி பாடலாமா? மிதி மிதி என்ன மிதி துதி துதி என்ன துதி 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 மிதி மிதி என்ன மிதி. கை தட்டி. மிதி மிதி என்ன மிதி துதி துதி என்ன துதி. வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் தந்தாரே. வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் தந்தாரே. ஒன்றுமே நம்மை சேதப்படுத்த முடியாது. ஒன்றுமே நம்மை சேதப்படுத்த முடியாது. கைதட்டி. ஒன்றுமே நம்மை சேதப்படுத்த முடியாது. ஒன்றுமே நம்மை சேதப்படுத்த முடியாது. அதனால மிதி 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 என்ன மிதி துதி 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 என்ன துதி. கதி. மிதி மிதி என்ன மிதி 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 என்ன மிதி துதி துதி என்ன துதி மிதி மிதி என்ன மிதி துதி துதி என்ன துதி மிதி மிதி என்ன மிதி துதி துதி என்ன துதி. ஹல்லேலூயா. எந்த ஒரு மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள தேறினவனாய் கர்த்தர் நிறுத்துகிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாய் உங்களே என்ன அப்பேற்பட்ட சாத்தானின் மேல ஜெயம் எடுக்கும்படியா கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய சாயலை பார்க்கும் போதே அவனுக்குள்ள ஒரு நடுக்கம் உண்டாகிறது. இந்த உருவத்தை பார்த்து இல்ல, அந்த உருவத்திற்குள்ள இருக்கிற அதிகாரத்தை இந்த உருவத்துக்குள்ள கர்த்தர் வைத்து இருக்கிறார். அந்த அதிகாரத்தை பார்த்து தான் பிசாசு பயப்படுறான். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அந்தஸ்து உள்ள இருக்கிற அந்தஸ்து இந்த இமேஜுக்குள்ள அந்த அந்தஸ்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பல்லமா கை தட்டி. ஓ மிதி மிதி என்ன மிதி துதி துதி என்ன துதி மிதி மிதி என்ன மிதி துதி துதி என்ன துதி. கை தட்டி. மிதி மிதி என்ன மிதி துதி துதி என்ன துதி மிதி மிதி என்ன மிதி துதி துதி என்ன துதி. சத்தமா துதிப்போ சாத்தான மிதிப்போ இயேசுவின் நாமத்தினா இயேசுவின் நாமத்தினா. சத்தமா துதிப்போ சாத்தான மிதிப்போ இயேசுவின் நாமத்தினா இயேசுவின் நாமத்தினா. ஒரு வழியாய் வந்த துன்பம் ஏழு வழியாய் ஓடிவிடும். ஒரு வழியாய் வந்த துன்பம் ஏழு வழியாய் ஓடிவிடும். உலகில் இருக்கும் சாத்தானை விடவும் நம் இயேசு பெரியவரே. உலகில் இருக்கும் சாத்தானை விடவும் நம் இயேசு பெரியவரே. கை தட்டி. உலகில் இருக்கும் சாத்தானை விடவும் நம் இயேசு பெரியவரே. உலகில் இருக்கும் சாத்தானை விடவும் நம் இயேசு பெரியவரே. அதனால மிதி 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 என்ன மிதி மிதி என்ன மிதி துதி துதி என்ன துதி துதி என்ன
துதி துதி என்ன துதி ஓ மிதி மிதி என்ன மிதி துதி துதி என்ன துதி மிதி மிதி என்ன மிதி துதி துதி என்ன துதி ஓ மிதி மிதி என்ன மிதி துதி துதி என்ன துதி மிதி மிதி என்ன மிதி துதி கை தட்டி ஓ மிதி மிதி என்ன மிதி துதி துதி என்ன துதி மிதி மிதி என்ன மிதி துதி துதி என்ன துதி ஓ மிதி மிதி என்ன மிதி துதி துதி என்ன துதி மிதி மிதி என்ன மிதி கை தட்டி நல்ல சத்தமா மிதி மிதி என்ன மிதி ஓ துதி துதி என்ன துதி மிதி மிதி என்ன மிதி துதி துதி என்ன துதி ஓ மிதி மிதி என்ன மிதி நல்ல சத்தமா கைகளை தட்டி ஹalleluya சத்தமா துதிப்போம் சாத்தான மிதிப்போம் இயேசுவின் நாமத்தினா இயேசுவின் நாமத்தினா ஆமென் ஓ சத்தமா துதிப்போம் சாத்தான மிதிப்போம் இயேசுவின் நாமத்தினா இயேசுவின் நாமத்தினா இயேசு நாமத்தினா இயேசு ரத்தத்தினா இயேசு வார்த்தையினா இயேசு கிருபையினா இயேசு நாமத்தினா இயேசு ரத்தத்தினா இயேசு வார்த்தையினா இயேசு கிருபையினா ஆஹா ஆஹா ஹalleluya ஓஹோ ஓஹோ ஹோசன்னா ஆஹா ஆஹா ஹalleluya ஓஹோ ஓஹோ ஹோசன்னா மின்னலை போல் சாத்தான் கீழே விழுந்து போனானே மின்னலை போல் சாத்தான் கீழே விழுந்து போனானே விழுந்து போன சாத்தான் இனிமேல் எழும்ப முடியாதே விழுந்து போன சாத்தான் இனிமேல் எழும்ப முடியாது கை தட்டி விழுந்து போன சாத்தான் இனிமேல் விழுந்து போன சாத்தான் இனிமேல் எழும்ப முடிய கை தட்டி அதனால மிதி 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 என்ன மிதி மிதி என்ன மிதி ஓ துதி துதி என்ன துதி துதி என்ன துதி துதி என்ன துதி ஓ மிதி மிதி என்ன மிதி துதி துதி என்ன துதி மிதி மிதி என்ன மிதி துதி துதி என்ன துதி ஓ மிதி மிதி என்ன மிதி துதி துதி என்ன துதி நல்லா கை தட்டி கை தட்டி மிதி மிதி என்ன மிதி துதி துதி என்ன துதி மிதி மிதி என்ன மிதி ஓ துதி துதி என்ன துதி ஓ மிதி மிதி என்ன மிதி துதி துதி என்ன துதி மிதி மிதி என்ன மிதி துதி துதி என்ன துதி ஹalleluya நல்ல சத்தமாய் ஹalleluya ஹalleluya காலையில் அதிகாலையில் திருமுகத்தை தேடினே வேளையில் இந்த வேளையில் ஆலயத்தில் துதிக்கிறேன் காலையில் அதிகாலையில் திருமுகத்தை தேடினே வேளையில் இந்த வேளையில் ஆலயத்தில் துதிக்கிறேன் தேவ வல்லமை தேவ பிரசன்னம் என்னை நிரப்பட்டுமே தேவ வல்லமை தேவ பிரசன்னம் என்னை நிரப்பட்டுமே ஹalleluya தேவ வல்லமை தேவ பிரசன்னம் என்னை நிரப்பட்டுமே தேவ வல்லமை தேவ பிரசன்னம் என்னை நிரப்பட்டுமே காலையில் அதிகாலையில் திருமுகத்தை தேடினே வேளையில் இந்த வேளையில் ஆலயத்தில் துதிக்கிறேன் காலையில் அதிகாலையில் திருமுகத்தை தேடினேன் வேளையில் இந்த வேளையில் ஆலயத்தில் துதிக்கிறேன் ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கின அபிஷேகமே ஆரோன் சிரசின் மேல் ஊற்றின அபிஷேகமே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கின அபிஷேகமே ஆரோன் சிரசின் மேல் ஊற்றின அபிஷேகமே
இப்போ இறங்கிடுமே ஊற்றிடுமே என் ஆவி ஆத்மா சரீரத்தின் மேல் இப்போ இறங்கிடுமே ஊற்றிடுமே என் ஆவி ஆத்மா சரீரத்தின் மேல் காலையில் அதிகாலையில் உம் திருமுகத்தை தேடினேன் வேளையில் இந்த வேளையில் உம் ஆலயத்தில் துதிக்கிறேன் தெய்வீக கூடாரத்தில் தேற்றின அபிஷேகமே தேவனின் பிரசன்னத்தில் நிரப்பின அபிஷேகமே தெய்வீக கூடாரத்தில் தேற்றின அபிஷேகமே தேவனின் பிரசன்னத்தில் நிரப்பின அபிஷேகம் கரங்களை தட்டி பாடுவோம் இப்போ தேற்றிடுமே நிரப்பிடுமே என் ஆவி ஆத்மா சரீரத்தின் மேல் இப்போ தேற்றிடுமே நிரப்பிடுமே என் ஆவி ஆத்மா சரீரத்தின் மேல் தேவ வல்லமை தேவ பிரசன்னம் என்னை நிரப்பட்டுமே தேவ வல்லமை தேவ பிரசன்னம் என்னை நிரப்பட்டுமே ஹல்லேலூயா இந்த ஒரு வரியை நீங்க பாடுங்க பார்க்கலாம் தேவ வல்லமை தேவ பிரசன்னம் என்னை நிரப்பட்டுமே தேவ வல்லமை தேவ பிரசன்னம் என்னை நிரப்பட்டுமே சேர்ந்து பாடலாமா காலையில் அதிகாலையில் உம் திருமுகத்தை தேடினேன் வேளையில் இந்த வேளையில் உம் ஆலயத்தில் துதிக்கிறேன் காலையில் அதிகாலையில் உம் திருமுகத்தை தேடினேன் வேளையில் இந்த வேளையில் உம் ஆலயத்தில் துதி தேவ வல்லமை சேர்ந்து பாடுவோம் தேவ வல்லமை தேவ பிரசன்னம் என்னை நிரப்பட்டுமே ஹல்லேலூயா நீங்க நல்ல சத்தமா தேவ வல்லமை தேவ பிரசன்னம் ஓ என்னை நிரப்பட்டுமே கைகளை தட்டி தேவ வல்லமை தேவ பிரசன்னம் என்னை நிரப் கரங்களை தட்டி ஆமென் தேவ வல்லமை தேவ பிரசன்னம் என்னை நிரப் கரங்களை தட்டி ஆமென் தேவ வல்லமை தேவ பிரசன்னம் என்னை நிரப்பட்டும் நல்ல கைகளை தட்டி தேவ வல்லமை ஹோ உமக்கொப்பானவர் யாரும் இல்லை உமக்கொப்பானவர் எவரும் இல்லை உமக்கொப்பானவர் உலகில் இல்லை உமக்கொப்பானவர் யார் 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 கை தட்டி உமக்கொப்பானவர் யாரும் இல்லை உமக்கொப்பானவர் எவரும் நல்ல சந்தோஷமா உலகில் இல்லை உமக்கொப்பானவர் யார் 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 உமக்கொப்பானவர் யார் உலகில் உமக்கொப்பானவர் யார் சந்தோஷமா கொப்பானவர் யார் உலகில் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யாரும் இல்லை உமக்கொப்பானவர் எவரும் இல்லை உமக்கொப்பானவர் உலகில் இல்லை உமக்கொப்பானவர் யார் 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 ஆமென் உமக்கொப்பானவர் யார் ஆமென் உமக்கொப்பானவர் நல்ல கரங்களை தட்டி உமக்கொப்பானவர் யார் உலகில் உமக்கொப்பானவர் யார் ஹல்லேலூயா நான் நிச்சயமா நம்புறேன் இந்த நாளுக்கு பிறகு கர்த்தர் நம்முடைய குடும்பங்களிலே கர்த்தர் ஒரு புதிய செழிப்பை கர்த்தர் உண்டு பண்ண போறார் எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும் சந்தோஷப்படுகிறவர்களோட என்ன பண்ணுங்க என்ன சொல்ல மாட்டீங்களா நல்லா சத்தமா சொல்லுங்க சந்தோஷப்படுகிறவர்களோட சந்தோஷப்படுங்க இப்ப கொண்டாடுறவர்களோட சேர்ந்து நம்ம கொண்டாட போறோம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் சங்கீதம் 41ல தாவீது சொல்லுகிறார் ஆலயத்துக்கு போறவங்களோட சேர்ந்து நான் ஆலயத்துக்கு போனேன்றார் தாவீது மாதிரி ஒரு இசை ஞானி இல்ல அப்பேற்பட்ட ஞானி சொல்றாரு
யார் யாரெல்லாம் பாடுறாங்களோ அவங்க கூட சேர்ந்து சேர்ந்து நான் பாடுறேன்றாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா பாடுறாங்க, நல்லா பாடல முக்கியம் இல்ல, அவங்க யார பாடுறாங்கன்றது முக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. உமக்கொப்பானவர் யாரும் இல்லை. ஓ உமக்கொப்பா கைதட்டி. உமக்கொப்பானவர், ஓ உமக்கொப்பானவர் யார் யார் யார். ஆமென். உமக்கொப்பானவர் யார் உலகில், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார் உலகில், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யாரும், உமக்கொப்பானவர் யாரும் இல்லை, உமக்கொப்பானவர் எவரும் இல்லை, உமக்கொப்பானவர் உலகில் இல்லை, உமக்கொப்பானவர் யார் யார் யார். நல்ல கைதட்டி. உமக்கொப்பானவர் யாரும் இல்லை, உமக்கொப்பானவர் உலகில் இல்லை, உமக்கொப்பானவர் யார் யார் யார். ஹல்லேலூயா. உமக்கொப்பானவர் யாரும் இல்லை, உமக்கொப்பானவர் எவரும் இல்லை. இது ஒரு ஜெயத்தின் அடையாளம். உமக்கொப்பானவர் யார் யார் யார். காட்டுங்க பார்க்கலாம். உமக்கொப்பானவர் யாரும் இல்லை. ஓ உமக்கொப்பானவர் எவரும் இல்லை, உமக்கொப்பானவர் உலகில் இல்லை, உமக்கொப்பானவர் யார் யார் யார். ஒரு நிமிஷம், நீங்க காட்டணும் உமக்கொப்பானவர் யாரு காட்டணும். நம்ம இயேசுவோட பெரிய ஒரு ஆள் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு மனுஷன் உங்களை நம்மள தூக்கி போறானோ, இயேசு நம்மள அள்ளிடுறாரு. என்னைக்குமே நம்ம மனுஷனா நம்ம கூட இருக்கும்போது அவன் வருவானா, நான் அவனை எதிர்பார்ப்பு, நான் அவங்களை எதிர்பார்க்கலங்க அப்படின்னா கூட சிந்தனையின் அடி ஓட்டத்துல அவன் வருவானான்னு ஒரு பார்வை நமக்கு இருக்குது. ஆனா மனுஷன் நம்மளை தூக்கி போட்டவன இயேசு அள்ளி அணைச்சிக்கிறாரு பாருங்க. அவரு எவ்வளவு உயரம், அவர் மார்புல அணைச்சா அவர் மார்பு எங்க இருக்குது. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொல்றார். இந்த மனுஷன் கிட்ட இருந்து கர்த்தர் நம்மை உயர்த்தி விடுகிறார். ஹல்லேலூயா. உமக்கொப்பானவர் யாரும் இல்லை, ஓ உமக்கொப்பானவர் எவரும் இல்லை, உமக்கொப்பானவர் கை கை கை. உமக்கொப்பானவர் யார் யார் சொல்லாமா. உமக்கொப்பானவர் யாரும் இல்லை, ஓ உமக்கொப்பானவர் எவர், உமக்கொப்பானவர் உலகில் இல்லை, உமக்கொப்பானவர். ஹல்லேலூயா. ஓ ரிகனேஷந்ததயாந்தரகதனோ ரபலகனத ரிபனமனதரியாகவரவ. ஓ சங்கதி அந்தரகத ரபலகதுனகதனனே. பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனிலே அவர் ரோஜா. பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனிலே அவர் ரோஜா. நடப்பேனேசுவுடன், நடப்பேன் காலமெல்லாம், நடப்பேனேசுவுடன், நடப்பேன் காலமெல்லாம். பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனிலே அவர் ரோஜா. பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனிலே அவர் ரோஜா. நடப்பேனேசுவுடன், நடப்பேன் காலமெல்லாம், நடப்பேனேசுவுடன், நடப்பேன் காலமெல்லாம். அப்படியே கைகளை உயர்த்தி நம்முடைய இருதய ஆண்டவரோடு கூட கொஞ்சம் பேசட்டும். இந்த வருஷம் தொடங்கி எத்தனை கஷ்டங்கள் நம்ம இடத்துல வந்தது, ஆனால் கர்த்தர் அல்லவா நம்மை தேற்றினார்.
நோக்கை போ தவறாமல் சஞ்சரிப்பே நீதிமான் நோக்கை போ தவறாமல் சஞ்சரிப்பே அவர் அழைத்திடும் நான் வரையில் அவர் இதயத்தில் இடம் பிடிப்பே அவர் அழைத்திடும் நாள் வரையில் அவர் இதயத்தில் இடம் நடப்பேன் இயேசுவுடன் நடப்பேன் காலமெல்லாம் என்ன நேசித்தவரே நடப்பேன் இயேசுவுடன் நடப்பேன் காலமெல்லாம் பள்ளத்தாக்கில் அவர் லீலி பள்ளத்தாக்கிலே அவர் லீலி சாரோனிலே அவர் ரோஜா பள்ளத்தாக்கிலே அவர் லீலி சாரோனிலே அவர் கொஞ்சம் கை தட்டி பாடலாமா நடப்பேன் இயேசுவுடன் ஓ நடப்பேன் உடன் நடப்பேன் காலமெல்லாம் அப்பா நடப்பேன் இயேசுவுடன் நடப்பேன் காலமெல்லாம் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை நல்ல சத்தமாய் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. துதியினால் உண்டாகிற ஒரு அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது கட்டவிழ்க்க விரும்புகிறார். ஓ எஸ் லார்ட், ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறது. ஒரு பெரிய விடுதலை, ஒரு புதிய விடுதலை பரிசுத்த ஆவியானவர் உங்கள் எல்லையிலே வைக்க விரும்புகிறார். உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் ஆயத்தமாகி இருக்கிறது. உங்களுக்கு ஒரு அபிஷேகம் ஆயத்தமாய் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு மகிமை ஆயத்தமாய் இருக்கிறது. அவரே மகிமை, அவரே மேன்மை, அவரே அபிஷேகம். ஓ எஸ் லார்ட், ஆண்டவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இந்த பூமியில் இல்லை. ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய ராஜ்யத்தை அசைக்க ஒருவரால முடியாது. அது அசைவில்லாத ராஜ்யம், அது பலனான ராஜ்யம், அது அரணான கோட்டை, அது மெய்யான சமாதானம். இன்று இரவு அந்த சமாதானத்தை உங்க மேல வைக்க போகிறார். நான் பேச போகிற தேவ செய்தியின் தலைப்பு துதியின் அபிஷேகம். The anointing when you praise God. Oh yeah, துதிக்கிறதினாலே உண்டாகும் அபிஷேகத்தை உங்களோடு பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் இந்த நல்ல நாளிலே உங்கள் மத்தியிலே அசைவாடும்படி என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இருந்து 21ஆம் வசனம் வரை. Get ready tonight. இன்று இரவு ஆயத்தப்படுங்கள். நீங்கள் துதிப்பதினால உங்க எல்லையில் புறப்பட போகிற அபிஷேகம் சத்துருவை குழப்பி விட போகிறது. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே இருந்து 21ஆம் வசனம் வரை இன்றைக்கு ராத்திரியில கர்த்தர் செய்ய போகிறது எல்லாருடைய கண்களுக்கும் ஆச்சரியமானவைகள். கையை உயர்த்தி சொல்லுங்கள், என் சத்துரு குழம்பி போக போகிறான். Get ready, get ready, get ready. என் சத்துரு குழம்பி போக போகிறான். Hallelujah, hallelujah, hallelujah. என் மேல இருக்கிற அபிஷேகத்தினால குழம்ப போகிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? You got to shout, you got to praise, you got to give glory. Amen சொல்லுங்கள்.
வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகங்குனிந்தார். அதுக்கு மேல் வசனத்துக்கு வாருங்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல. மை காட், மை காட், மை காட், நீங்கள் அல்ல. யூதா மனுஷரே, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று, நீங்கள் தரித்து நில்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். Come on people, இதை உணர்கிற எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தி come on, yeah, hallelujah. நீங்கள் தரித்து நிற்கிறீர்கள். யுத்தம் கர்த்தருடையது. இன்று இரவு துதிக்கிறவன் தரித்து நிற்கிறான். யுத்தத்தை செய்கிறவர் இன்று இரவு உனக்காக கிரியை செய்கிறார். யோசபாத் ஜனங்களை தேற்றுகிறான். என்ன சொல்லி தேற்றுகிறான்? நீங்கள் பயப்படாதிருங்கள். இந்த சத்துருக்கள் நமக்கு விரோதமாக, நம்முடைய குடும்பத்திற்கு விரோதமாக, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, நம்முடைய ஊழியங்களுக்கு விரோதமாக எழும்புகிறதினாலே இதை பார்த்து கொண்டு கர்த்தர் அமைதியாய் இருப்பது இல்லை. இது அபிஷேகம், இது அபிஷேகம், இது அபிஷேகம், இது அபிஷேகம். நீங்கள் பயப்படாதிருங்கள். கர்த்தர் உனக்கு முன்னே கடந்து போய் யுத்தத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். கரங்களை தட்டி உமக்குப்பானவர் யாரும் இல்லை, உமக்குப்பானவர் எவரும் இல்லை, உமக்குப்பானவர் உலகில் இல்லை. ஹல்லேலூயா. இன்று இரவு கர்த்தர் செய்கிற காரியம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்க போகிறது. ஏனென்று சொன்னால், தரித்து நில்லுங்கள் என்று எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வரும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இன்று இரவு சங்கார தூதனை உன் வீட்டருகே அனுப்புகிறேன். இன்று இரவு உனக்கு விரோதமாய், துதிக்கிறவனுக்கு விரோதமாய், ஆராதிக்கிறவன் விரோதமாய் இயேசுவுக்கு ஆராதனை என்று சொல்லுகிற உனக்கு விரோதமாய் எழும்பின எல்லா விதமான கட்டுகளையும் கர்த்தர் உடைக்கிறார். உமக்குப்பானவர் யாரும் இல்லை, உமக்குப்பானவர் எவரும் இல்லை, உமக்குப்பானவர் உமக்குப்பானவர் யார் யார் யார். Come on, praise. Number 2, ராத்திரி நேரத்தில் மாத்திரம் அனுப்பவில்லை. சவுல் தாவீதுக்கு விரோதமாய் எழும்பி நின்ற பொழுது தாவீது வாசித்த சுரமண்டலம் தாவீதின் ஊழியத்தை காப்பாற்றியது. அதற்கு பெயர் துதியின் ஆவி அல்லவா? இன்று இரவு ஒரு துதியின் ஆவிய பரிசுத்த ஆவியானவர் உன் வீட்டை கட்டவிழ்கிறார். Receive it, receive it, receive it. உமக்குப்பானவர் உமக்குப்பானவர் எவரும் இல்லை, உமக்குப்பானவர் உலகில் இல்லை, உமக்குப்பானவர் யார் யார் யார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது விஷயம், ஐயா, காற்றும் இல்லை, மழையும் இல்லை, தண்ணீர்
தண்ணீரும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் நம்முடைய தேசம் மழை இல்லாமல் வறட்சி நாடாய் மாறிவிட்டது என்று சொன்னவனே தீர்க்கதரிசி சொன்னான், எனக்கு ஒரு சுரமண்டலக்காரன் தேவை. அந்த சுரமண்டலக்காரன் இருந்தால் அந்நிய தேசத்தில் கட்டி வைக்கப்பட்டிருக்கிற அந்த தண்ணீரை கட்டவிழ்க்கும்படி நான் உதவி செய்வேன். இதோ உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன். உங்களுக்கு விரோதமாய் எந்த எந்த எல்லையில சத்துரு உனக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை கட்டி வைத்திருக்கிறானோ, tonight worship Yeshua என்கிற ஆராதனையில கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் உடைக்கிறார். உமக்குப்பானவர் யாரும் இல்லை, உமக்குப்பானவர் எவரும் இல்லை, உமக்குப்பானவர் உலகில் உமக்குப்பானவர் யாரும் இல்லை, உமக்குப்பானவர் எவரும் இல்லை, உமக்குப்பானவர் உலகில் இல்லை, உமக்குப்பானவர் யார் யார் யார். இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை பண்ணினார். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை உன் மேலையும் உன் சந்ததி மேலையும் இறங்கி வரும். worship Yeshua ஆராதிக்கிற ஒவ்வொருவர் மேலையும் அந்த மகிமை இறங்கி வருகிறது. கைகளை தட்டி சொல்லுங்க, உமக்குப்பானவர் யாரும் இல்லை, உமக்குப்பானவர் உலகில் இல்லை, உமக்குப்பானவர் உலகில் இல்லை, உமக்குப்பானவர் யார் யார். ஹalleluya ஹalleluya. ரெண்டு விஷயத்தை சொல்லுகிறேன். ஒன்று, உங்களுக்கு நியாயமாய் வர வேண்டிய சில ஆசீர்வாதத்தை இன்று இரவே கர்த்தர் கட்டவிழ்க்கிறார். நம்பர் 2, முதலாவது நியாயமான ஆசீர்வாதம். இரண்டாவது, உனக்கென்று நியமிக்கப்பட்டது. நீ ஆராதிக்கிற இந்த நேரத்தில் வாழ்க்கையில கர்த்தர் கட்டவிழ்க்கிறார். ஆவியில கட்டவிழ்க்கிறார். ஆவியில கட்டவிழ்க்கிறார். எல்லாரும் receive it. கையை தட்டி praise him, praise him, praise him, praise him, praise him, praise him. துதியுங்கள், 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 துதியுங்கள். எனக்கென்று நியமிக்கப்பட்டது வந்து கொண்டே இருக்கிறது. எனக்கென்று நியமிக்கப்பட்டது, கட்டவிழ்க்கப்பட்டது, எனக்கென்று வைத்திருக்கிறது. ஆவியில கர்த்தர் உடைத்தெடுக்கிறார். கையை தூக்கி தட்டி, உமக்குப்பானவர் யாரும் இல்லை, உமக்குப்பானவர் எவரும் இல்லை, உமக்குப்பானவர் உலகில் இல்லை, உமக்குப்பானவர் யார் யார் யார். உமக்குப்பானவர் யாரும் இல்லை, worship உமக்குப்பானவர் எவரும் இல்லை, உமக்குப்பானவர் உலகில் இல்லை, உமக்குப்பானவர் யார் யார் யார். நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் கட்டவிழ்க்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது ஊழியமா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும், கட்டவிழ்க்கிறது பரிசுத்த ஆவியானவர். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு நியமிக்கப்பட்டதும் எங்களுக்கு நியாயமாய் வரக்கூடியதையும் கர்த்தர் சத்துருவின் எல்லையில இருந்து கட்டவிழ்ப்பீரா. David Tabernacle Ministries Android mobile app. Go to Play Store,
Download the app and enjoy the Holy Spirit fresh anointing. சென்னையில் தாவீதின் கூடாரம் ஊழியங்கள் நடத்தும் வியாதியஸ்தர்களுக்கான தனி ஜெபமும் ஆலோசனையும் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் மற்றும் புதன்கிழமை தினமும் காலை 6 மணி முதல் ஜெபித்து ஆலோசனை கொடுப்பவர் தேவ மனுஷன் ஏகாய் மெல்கிசேதேக். நடைபெறும் இடம் தாவீதின் கூடாரம் ஊழியங்கள், மாதா கோவில் தெரு, ஒக்கியம்பேட்டை பஸ் ஸ்டாப், OMR ரோட், சென்னை 97. தாவீதின் கூடாரம் ஊழியங்களை பற்றி மேலும் விவரங்கள் அறிய தொடர்புக்கு 9962109116 மற்றும் 9962209117.